வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு நான் என்ன ரெசிபி என்றால், அதாவது உங்களுக்கு புடலங்காய் தெரியும். புடலங்காய்க்குள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ் விதை, இதை வச்சு தான் ஒரு சம்பல் ஒன்று செய்ய போகிறேன். நீங்கள் இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு வேறையா இதை நீங்கள் நெய் எடுத்து போட்டு நெய்யில் கொஞ்சம் வதக்கணும். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ எவ்வளவு நெய் என்றாலும் எடுத்து அளவாக போட்டு வதக்கி வச்சுட்டு, அதுக்கு தேவையான மிச்ச பொருட்கள் தேங்காய் சொட்டு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். செத்தல் மிளகாய் எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன். கருக்க வேண்டாம், ஒரு அளவு வறுத்தெடுங்கோ. இதோட உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் வறுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு புளி, பழப்புளி. இந்த புளியையும் ஒரு கொஞ்சம் புளியையும் போட்டு பத்தாத்துக்கு உப்பும் போட்டு, நீங்கள் உரைப்பு உங்களுக்கு விரும்பின அளவுக்கு எடுக்கலாம். செத்தல் மிளகாய் நான் இதில் ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது இவ்வளத்தையும் போட்டு நல்லா அரைங்க. இந்த வதக்கின புடலங்காய்க்குள்ளே இருக்கிற இந்த சீட்ஸும் இந்த இவ்வளோ சாமான் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி, பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. வெங்காயம் போடுறதில்ல, வெங்காயத்துக்கு பதிலாக பெருங்காயம் ஒரு பிஞ்ச் வெங்காயம் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்க. நான் எல்லாம் செய்துட்டு உங்களுக்கு செய்முறை என்னன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த நெய் போட்டிருக்கிறேன். நெய் உருகிட்டு இனி இந்த நெய்யுக்குள்ள நான் இந்த எடுத்து வச்ச புடலங்காய் தோலை இந்த உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸை போட்டு வதக்க போகிறேன். அப்போ பாருங்க, இது நல்லா வதங்கி வருது. இதுக்குள்ள கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. இந்த பெருங்காய தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு அதோட சேர்த்தாவையும் வதக்குங்க. இப்போ பாருங்க, நான் இது வதக்கி எடுத்துட்டேன். இதோட கையோட இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க, சால்ட் கொஞ்சம் போட்டு அதையும் இதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இனி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த காட்டில் எவ்வளோ ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு அரைச்சி போட்டு இந்த புடலங்காய்க்குள்ளே உள்ள சீட்ஸை வதக்கின அதையும் போட்டு அரைங்க. இப்போ பாருங்க மக்களே, நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது புடலங்காய் சீட்ஸில் செய்த ஒரு துவையலான்னு சொல்லலாம். மிகவும் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல நீங்கள் வெஜிடபிள் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் இன்னும் ஒரு புதிய சமையல் குறிப்பொண்டோட எல்லாருக்கும் எடுத்து வரேன். இனிமேல் புடலங்காய் வேண்டினா நீங்கள் புடலங்காய்க்குள்ளே இருக்கிற சீட்ஸை எறியாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் சத்தானது. நன்றி, வணக்கம்.